மீடியா கிளேட்ஸ் உடைய லொல்லு நக்கல் நையாண்டி இந்த ப்ரோக்ராம்ல அடுத்த செக்மெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப சமீபத்துல கிரிக்கெட் பார்க்கலாமா வானாவா அப்படின்ற ரேஞ்சில நிறைய பேர் திங்க் பண்றாங்க. காரணம் என்ன, அம்பையர் கையை தூக்கினா கூட அதுக்கு ஏதோ காசு வாங்கியிருக்காரு அப்படின்ற ஃபீலிங் எல்லாருக்கும் உண்டு. அப்படியேப்பட்ட கிரிக்கெட்டை ஆயிரக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அப்படியேப்பட்ட மக்களை கூட இப்போ கிரிக்கெட்டை பாக்குறதா வேணாவா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடவே இருக்காங்க. காரணம் என்ன, கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு மணி ப்ராப்ளம் மாதிரியே சோமணி விளையாடிச்சு. ஸோ அதனால கிரிக்கெட் பிளே எல்லாம் வானாப்பா, ஒரு நல்ல நடிகர்கள் கிரிக்கெட் விளையாடினா ரொம்ப நல்லா இருக்கும் இந்தியா சார்பா அப்படின்னு சொல்லி இப்ப நடிகர்கள்லாம் கூப்பிட போறோம். இப்ப நம்மளுடைய கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்காக நம்மளுடைய சாலமன் பாப்பையா ஐயாவை கூப்பிடுவான். ஐயா வாங்க ஐயா, கிரிக்கெட் விளையாடுங்க ஐயா. அன்புக்கினிய தாய்மார்களே, அன்புக்கினிய பெரியோர்களே, கிரிக்கெட் எப்படியா விளையாடுறது, அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. முன்ன பின்ன பேட்டு பிடிச்சி ஆடின்னு தான் தெரியும். எனக்கு கிரிக்கெட் கூட பார்த்தது இல்ல. கிரிக்கெட்ல போய் விளையாட சொல்றீங்க, சரி தம்பி, மைக் எங்க இருக்கு, ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்க, இந்த சைடு எத்தனை பேர் பேசுவான், அந்த சைடு எத்தனை பேர் பேசுவான், அதெல்லாம் சொல்லுங்க. கிரிக்கெட் விளையாடுறோம் சொல்லுங்க ஐயா, கேப்டன் ஐயா. இத பாருங்க ஐயா, நீங்க கிரிக்கெட்டை ஸ்ட்ரைட்டா தான் விளையாடணும். மேடையில விளையாடுறது இல்ல, கிரவுண்ட்ல இறங்கி விளையாடணும். எனக்கு படாத இடத்துல பட்டா 10 நாள் எந்திரிக்க முடியாதுல்ல, அதுக்கெல்லாம் நமக்கு ஜெல்ப் எடுக்காது. வேற யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க ஐயா. நமக்கு மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கே கரெக்டா இருக்கு. பேட் எங்கிருந்து பிடிக்கிறது, நான் பேட்டு பிடிச்சே பல நாள் ஆகுதுயா. போக அவரும் போயிட்டாரு. அடுத்து யார் வர்றாங்க, இது வர்றாரு கணேஷ். கணேஷ் ஐயா, நீங்க கிரிக்கெட் இல்லன்னா டே தம்பி, வயிற்றுக்கு சோறு தானே தின்ற, என்ன போய் எதுக்கிட்ட கிரிக்கெட் ஆடு சொல்ற? எனக்கு சங்கீத தவிர எதுவும் வராதா? மனசுல என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்ல, கிரிக்கெட் கிரிக்கெட்னு சொல்லுது. விளையாடுங்க. டேய், உனக்கு விவரம் தெரியுமா தெரியாதடா? நானே ஒரு படத்துல நடிச்சேன், அதுக்கப்புறம் ஒத்தனு கூப்பிடல. இப்ப அவன் நடிக்கிற படத்துல என் கூட நடிச்சவெல்லாம் ஜெயில இருக்கிறான்டா. ஏன்டா என்ன டென்ஷன் ஆக்குற? நான் எதுக்குடா இறங்கி வந்த அண்ணா, சொல்லுடா சொல்லு. இத பாருங்க, நீங்க அண்ணா, நீங்க தான் அடுத்த பவர் ஸ்டார். ஏற்கனவே பவர் ஸ்டார் சொல்லி பீஸ் போன பல்பு மாதிரி உள்ள இருக்கிறாரு. அவர் ஏன்டா மறுபடியும் நோன்றீங்க? அவர் வச்சு ஒரு படம் எடுக்கிறார். என்ன களி தின்ன ஆசையான்னா போட்டா வேலைய பாரு. இவரும் போயிட்டாரு. அடுத்து யார் வர்றது? ரகுவரன் ஐயா, நீங்களாவது கிரிக்கெட் விளையாடுங்க. தம்பி, இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுன்னு உடனே சொல்லாத, புரியுதா? வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், வண்டியை ஓட்ட கத்துக்கிறான். சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், சைக்கிளை ஓட்ட கத்துக்கிறான். அந்த மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி எங்க ஸ்டெம்ப் இருக்கு, எங்க பால் இருக்குன்னு சொல்லி கொடுங்க. டே, ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடுப்பார், 1008 பந்து, 1008 சிஎஸ் கேல் எல்லாத்தையும் பார்த்தடிக்கணும். நீங்க கிரிக்கெட் ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களா? எனக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு பிடிக்காது. வேற ஏதாவது பாம்பு இருந்தா கொடு, அதை வச்சு ஆடுறேன். ரொம்ப பேசின வாயில பாம்பு வைப்பேன். இவரு கிரிக்கெட் ஆடுறதுக்கு தயாரா இல்ல. அடுத்து பாலையா, நீங்களாவது ஆடுங்க. அட போப்பா தம்பி, கையெல்லாம் கிட்ட கிட்ட நட்டங்குது. அட கிரிக்கெட்டு ஆடுறதுக்கு முன்னாடி அந்த சிஎஸ் கேர்ள்ஸ் அப்படியே முன்னாடி நிக்கவையாப்பா. சும்மா அதுங்களை பார்க்கும்போது பாலு சும்மா சர்ரு 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 சர்ருன்னு பறக்குமப்பா. அதை விட்டு பேட்டை வச்சு ஆட சொல்றீங்க. நாங்கெல்லாம் வயசானவங்கப்பா. நான் கிரவுண்ட்ல இறங்கியே பல நாள் ஆகுது. அட போப்பா போப்பா. எல்லாரும் கிரிக்கெட் ஆடுறதுக்கு தயங்குறாங்க. இருந்தாலும் களத்துல நானே இறங்குறேன். என்னது, சம்மன் வந்திருக்கா, இத வர்றேன்.